மக்களே, நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் ஃபுல்லாகவேவும் இந்த அரசி பண்ணி வச்ச வேலையால் பாண்டியன் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கதிர், செந்தில், பழனி எல்லாருமே போயிட்டு செம்மையாக வந்து ரொம்ப நேரம் தேடி இப்போ வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட வந்து ஈஸ்வரிக்கிட்ட வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு தெரில. ஆனால் நான் எடுத்த முடிவுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, அவளே நம்ம விட முடியாது இல்லைங்க, எங்கிட்ட போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்ன முடிவு எடுக்கிறாரு பாண்டியன் அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த இடத்துல நம்மளோட மயில் இருக்காங்களே, அவங்க வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த காஃபி வந்து அவர் குடிக்கிறாரு. எல்லாருமே ஒரே அமைதியாக இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குமரவேல் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, லேடிஸ் எல்லாருமே. அப்பா மட்டும் குமரவேலோட அப்பா மட்டும் வந்துட்டு, என் பையன் என்ன பண்ணா, எதுக்கு என் பையனை எல்லாருமே திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் பண்ணது வேணும்னே திட்டம் போட்டு ராஜி வந்து அவன் கதிர் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக, பழி வாங்கிறதுக்காக நீ பண்ணியிருக்கே அப்படின்றது தான் இதுலேருந்து தெரிய வருது. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்கிறாங்க. நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவங்க அம்மா கூட வந்து சண்டைக்கு போகிறாரு அவர். இப்போ குமரவேலோட அப்பா. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செந்தில், கதிர் எல்லாருமே வந்துட்டு, இவன் வந்து இப்படி பண்ணிட்டானே, நம்ம தங்கச்சியை கூப்பிட்டு போய் சினிமா தேட்டருக்கு போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவளும் போய் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பழனி சொல்கிறாரு, மாப்பிள்ளைங்களா விடுங்கடா, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போதைக்கு நம்ம மாமாவை சரி பண்ணுற வேலையில் மட்டும்தான் நம்ம பார்க்கணும், மற்றபடி எதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பழனி சொல்லுவார். இல்லை மாமா, இந்த அளவுக்கு அரசி வந்து நம்மளை கொண்டு வந்து விட்டாலே, அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்கா, நான் எதிரே பார்க்கல அரசி இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நானுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அரசி வந்து அமைதியாக உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பக்கம் ராஜி, இந்த பக்கம் மீனா எல்லாரும் உட்காந்து இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ போயிட்டு அப்பா காலில் விழுந்து, அப்பா நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து நீங்கள் சொல்கிறத நீங்கள் கிழிக்கிற கோட்டை தாண்ட மாட்டேன், நான் பண்ணது தப்பு தான்ப்பா, என்னை மீறி நான் பண்ணிட்டேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க, எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அரசி வந்து பாண்டியன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து எதுவுமே பேச மாட்டார். அப்போ பழனியோட ஒய்ஃப் இருக்காங்கள்ல, அவங்க வந்து நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம போட்ட திட்டம் வந்து வேற, இப்போ நடக்கிறது வேறையா இருக்கே, இவ வந்து மனசு மாறிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி என்ன முடிவு பண்ணுறாங்க, வெளியில் போயிட்டு வீட்டில் இருக்கிற வெளியில் அண்ணே அவங்க பெரிய அண்ணனை கூப்பிட்றாங்க, இங்கே வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு வெளியில் வரப்போ, நீங்கள் உங்கள் பையனை சொல்லி வச்சுக்கோங்க, நாங்கள் எங்கள் பையனை சொல்லி வச்சுக்கிறோம், என் அரசி கூட வந்து குமரவேல உங்கள் தம்பி பையன் என்கிட்ட பேசவே கூடாது, என் பொண்ணுக்கிட்ட, இதுதான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அவங்க சண்டை போடுறாங்க. அப்போ வந்து அவங்க சித்தப்பா சின்ன அண்ணன் சொல்லுவார், உன் பொண்ணை நீ அடக்கி வைக்க வேண்டியதானே அப்படின்னு. என் பொண்ணை அடக்கி வைக்காமட்டு தப்பு தான், ஆனாலும் இனிமேல் அடக்கி வச்சுக்கிறேன், உங்ககிட்டையெல்லாம் நான் வந்து பேச்சு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு, அதனால் வந்து நீங்கள் உங்கள் பையனை அடக்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து அவங்களும் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அப்போ பாண்டியன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாருங்க. என்ன ஃபீல் பண்ணுறாரு, என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா பயங்கரமாக அமைதியாக இருக்கார். அதுக்கான ஒரு இது வேணும் இல்லையா, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. பசங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஒரு நல்ல முடிவாக எடுத்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்மளோட கதிரும் செந்திலும் பேசிக்கிறாங்க. பார்ப்போம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியன் ஸ்டோர் ரொம்ப அதாவது எமோஷ்னலாக போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் வந்து நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மக்களை சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா?